திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பேரூராட்சி இருந்து வருகிறது. இந்த கண்ணமங்கலம் பேரூராட்சியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இந்த கண்ணமங்கலம் பேரூராட்சியை ஒட்டி சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை இயங்கி வருகிறது. இந்த சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை நாள் ஒன்றுக்கு சுமார் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த வழியாக செல்கின்றது. இந்த வழி இருவழிச்சாலையாக இருந்து வருகிறது. தற்போது இந்த இருவழிச்சாலையில் கிரிவலம் நாட்களில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த வழியை பயன்படுத்துகின்றனர். இதனால் தற்போது இந்த வழி முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. கடைகள் மொத்தமே அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகின்றனர். இதை பற்றி பலமுறை மாவட்ட நிர்வாகத்தை தெரிவித்தாலும் கூட மாவட்ட நிர்வாகமோ அல்லது நெடுஞ்சாலைத்துறையோ கண்டும் காணாமல் இருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். குறிப்பாக இந்த பகுதி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் நாள் ஒன்றுக்கு 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்றாலும் கூட அதிகப்படியான வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மாலை நேரங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி முடித்து செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த வழியாக தான் பயன்படுத்தினர். இந்த சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையை தொடர்ச்சியாக இருவழி சாலையாக உள்ள இந்த சாலையை 4 வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்தனர். தற்போது நம்முடன் இந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒரு உள்ளார். இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பற்றி அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். இந்த பகுதியில் ஒவ்வொரு தினமும் 50,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்கின்றது. குறிப்பாக கிரிவல நாட்களில் பௌர்ணமி தினங்களில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த வெளிமாநில வண்டிகள் ஆயிரக்கணக்கான வண்டிகள் கூடுதலாக செல்கின்றன. ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்டது 2 விபத்துக்காவது நடக்கிறது. அந்த 2 விபத்தில் 2 உயிர்களாவது பலியாகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த சம்பவத்தை தலையிட்டு கண்ணமங்கலம் முதல் எட்டுவாடி கூட்டுரோடு வரை 4 வழி சாலைகளாக மாற்றி தருமாறு இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் கடைக்கோடியில் உள்ளது. வேலூர் மாவட்டத்தின் ஆரம்ப பகுதியாகும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முடிவு பகுதியாகவும் இந்த கண்ணமங்கலம் பேரூராட்சி இருந்து வருகிறது. தற்போது நம்மிடத்தில் பேசிய அந்த நபர் தெரிவித்தது என்னவென்றால், கண்ணமங்கலம் முதல் எட்டுவாடி வரை உள்ள இருவழி சாலையை 4 வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இந்த மாவட்டத்தின் அமைச்சராக ஏவா வேலு உள்ளார். அவர் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருப்பவர். தற்போது நடைபெறுகிற அந்த மானிய கோரிக்கையில் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில் இருவழி சாலையை 4 வழி சாலையாக மாற்ற முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தற்போது மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு கண் வைத்து பார்ப்பாரா என்பது இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்காக ஆரணி செய்தியாளர் மோகன்ராஜ்.